சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இனிமே நான் இந்த வேலைக்கு வரல. இன்னையோட இந்த வேலையை விட்டுறலான்னு இருக்கேன். நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் எனக்கு இந்த வேலை வேணாம் சார். ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் நம்மக்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதிக வட்டி கொடுக்குறோம் சார். திரும்ப கட்ட முடியாமல் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. காசு வாங்க போகிற இடத்துல அவங்க அழுகுறதையும் கெஞ்சுறதையும் என்னால் பார்க்க முடியல சார். பணக்காரங்க ஏதாவது பாவம் பண்ணால் கூட சேரிட்டி ஒர்க் பண்ணுறது, கோயிலில் போய் பணம் கொடுக்குறதுன்னு புண்ணியத்தை தேடிக்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரி பசங்கள்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? எங்கள் அம்மாக்கும் அக்காக்கும் நான் இப்படி ஆளுங்களை மிரட்டி வட்டி வாங்குறது தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். அடுத்தவங்க சாபம் எனக்கு வேணாம் சார். நான் வேறு வேலை பார்த்துக்கிறேன் சார். உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் வரேன் சார். நான் உங்களை போக சொல்லவே இல்லையே. ஜாப் கிடைக்கிறதுக்காக எதை வேணா செய்ய ரெடின்னு சொல்ற ஆளை தான் நான் பாத்திருக்கேன். ஆனா செய்யற வேலையில ஒரு ஹானஸ்டி இருக்கணும்னு நினைக்கிறவங்க கம்மிதான். அதுல நான் பார்த்த முதல் நீங்க தான். சாரி, நான் ஓனர் சார் இருக்காருன்னு நினைச்சேன். Why are you saying sorry? நீங்க எதுவும் தப்பு பண்ணலையே. உண்மையதானே பேசிருக்கீங்க. எங்க ஆபீஸ்ல இப்படி ஒரு ஹானஸ்ட் மேன் இருக்கீங்க. You are a good person. வாப்பா சத்யா. என்னப்பா பாக்குற? இது என் பொண்ணு ரேகா. சொல்லிருக்கேன்ல, லண்டன்ல படிச்சிட்டு இருக்கான்னு. ஆமா சார். MBA முடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்கா. ஓ, ஹலோ. ஹாய். ரேகாமா, இது சத்யா நம்ம கிட்ட தான் ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லுங்க. இப்பதான் ஒரு வேலையை விட்டு போறேன்னு சொல்றாரு. என்னம்மா சொல்ற? சத்யா, என்னப்பா? ஆமா சார், எனக்கு இந்த வேலை வேணாம். வெயிட். நீங்க சொன்னா ரிப்பீட்டா இருக்கும். நானே சொல்றேன். டாட், நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நம்ம பண்ற பிசினஸ்ல ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்னு. நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க அதிகமா வட்டிக்கு கொடுக்கறீங்க. அதை கலெக்ட் பண்ண ஆள் அனுப்பி மிரட்டுறீங்க. இட்ஸ் ஆக்சுவலி இல்லீகல், தெரியுமா டாட்? விஷயத்தை சொல்லுமா. அதான் விஷயமே. மத்தவங்கள ஹர்ட் பண்ணி ஒரு வேலை வேண்டான்னு he is going to quit his job. என்னப்பா சத்யா, இது ஒரு பிசினஸ் தான். நாம எதுவும் தப்பு பண்ணலப்பா. நாம யாருக்கும் வசதி பார்த்து பணம் கொடுக்கறது இல்ல. கஷ்டம்னு வர்றவங்களுக்கு தான் பணம் கொடுக்கறோம். ஏழைப்பாளைங்க பேங்க்குக்கு போனா லோன் கொடுப்பாங்களா? ஆனா நாம கொடுக்கறோம். அத திரும்ப வாங்குறப்ப கொஞ்சம் கராரா இருக்கிறோம், அவ்வளவுதான். இதுக்கு ஏன் நீ வேலையை விட்டு போறேன்னு சொல்ற? Because he has a conscience பா. அவருக்கு மனசாட்சி இருக்கு. என்னம்மா, அப்ப எனக்கு மனசாட்சி இல்லையா? கஷ்டம்னு வர்றவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறேன். நான் ஏதோ கெட்டவ மாதிரி சொல்றியம்மா. நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் டாட். ஆனா நீங்க பிசினஸ் வெறும் பிசினஸா மட்டும் தான் பாக்குறீங்க. அது கொஞ்சம் எமோஷனலாவும் பார்க்கணும் டாட். சார், நேற்று வட்டி வாங்க போன இடத்துல என் மாமா வந்தார். அவர் என்னை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அடுத்தவங்க கண்ணீரில் சம்பாரிச்சு சாப்பிட்ற சாப்பாடு கூட விஷமாயிடும்னு சொன்னார். இப்படி வந்து உட்காருப்பா. Take your seat. இத்தனை நாள் நான் இதை யோசிக்கவே இல்லை சார். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. நானும் பிசினஸா தான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி யோசிச்சதில்ல. சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லுப்பா. சார், நம்ம அதிக வட்டிக்கு கொஞ்சமான ஆளுக்கு தான் கடன் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் நியாயமான வட்டிக்கு நம்ம கடன் கொடுத்தா கடன் வாங்க நிறைய பேரும் வருவாங்க. சீக்கிரமாக கட்டவும் செய்வாங்க சார். அதுலேயும் நமக்கு அதே ப்ராஃபிட் தானே சார் கிடைக்கும். ஒரு பேங்க்ல எப்படி ரூல்ஸ் எல்லாம் வச்சு ப்ராப்பராக லோன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் சார். டாட், இவர் சொல்றது 100% ரைட். ஃபைனான்ஸ் கம்பெனினாலே எல்லாரும் பயப்படுறாங்க, இல்ல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. இவர் சொல்ற மாதிரி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட ஃபாலோ பண்ணா அது நம்ம கம்பெனிக்கு தானே டாட் நல்ல பேரு. அந்த மாதிரியே பண்ணலாம் டாட், ப்ளீஸ். இந்த காலத்து பசங்க பிசினஸா மட்டும் பார்க்காம மனுஷங்களை பத்தியும் யோசிக்கிறீங்க பாருங்க. அதுவே சந்தோஷமா இருக்குமா. சத்யா, உன் மாமா சொன்னது சரிதான்ப்பா. நாம சம்பாதிக்கிறதுக்காக அடுத்தவங்க சாபத்தை சம்பாதிக்க கூடாது.
நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம்ப்பா. ஓகே சார். ஆடிட்டரை வர சொல்றேன். நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் எல்லாம் மாத்த சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் சார். சத்யா, இனிமே இந்த கம்பெனி ஜெனியூனா தான் இருக்கும். இப்போ நீங்க இங்க ஒர்க் பண்றதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்லைங்க. ஒரு எம்ப்ளாயி சொல்றதை கேட்டு அதை மாத்திக்கிறேன்னு சொல்ற ஓனர் கிட்ட வேலை செய்யறது எனக்கு சந்தோஷம் தான். யார் சொல்லியும் கேட்காத என் டாட் நீங்க சொன்ன உடனே கேட்டுட்டாரு. உங்ககிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அது சாரோட பெருந்தன்மை. என் பொண்ணு பிசினஸ பத்தி படிச்சுட்டு தான்ப்பா வந்திருக்கா. அவளும் இந்த பிசினஸை இனிமே இங்க இருந்து தான் பாத்துக்க போறா. பிசினஸ் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் நீ அவகிட்ட கேட்டுக்கலாம். சரிங்க சார். என்கிட்ட எஜுகேஷன் மட்டும் தான் இருக்கு. உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க தான் என்ன கைட் பண்ணணும். கண்டிப்பா மேடம். எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசாகல. ஜஸ்ட் கால் மீ ரேகா. ஓகே சார். அவங்க வந்திருக்காங்க. யாருப்பா? பாப்பாவோட அம்மா சார். ஏதோ வரேன் டாட். எப்படி இருக்க கண்ணு? நீங்களே சொல்லுங்க, எப்படி இருக்க? உனக்கு என்ன மகாலட்சுமி மாதிரி இருக்க. படிப்பெல்லாம் முடிஞ்சதா கண்ணு? முடிஞ்சு டிகிரியே வாங்கிட்டேன். அப்பாவோட பிசினஸ்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு மொத்தமா என்ன டேக் ஓவர் பண்ண சொல்லிட்டாரு. ஓ, அவருக்கு அப்போல இருந்தே அதானே ஆசை. அவர் ஆசைப்பட்டபடி தானே எல்லாம் நடக்கும். சரி விடு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க 2 பேர் பண்றதுதான் பிடிக்கல. என்னது கண்ணு? லண்டன்ல கான்வகேஷன் வாங்குறப்ப நீங்களும் வரல, அப்பாவும் வரல. எனக்கும் வர முடியலையேன்னு வருத்தம் தான் தங்கம். என்ன பண்றது, என்னால தனியாவும் வர முடியாதுல்ல. எனக்கு பழகிடுச்சு. பிரிஞ்சிருக்கிற அப்பா அம்மாவுக்கு பொண்ணா இருக்கிறப்ப இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் இல்ல? அப்படியெல்லாம் இல்ல கண்ணு. எனக்கு இங்க வேலையும் அதிகமாயிடுச்சு. ஏன் உங்க அப்பா தான் வந்தா என்னவா? நீங்க சொன்ன சேம் ஆன்சர் தான். வேலை இருக்கு. சரி வருத்தப்படாத கண்ணு. நீ படிப்பை முடிச்சிட்ட, அது போதும். எனக்கு உன் கூட கொஞ்ச நாளைக்கு தங்கி இருக்கணும்னு ஆசையா இருக்கு கண்ணு. ஒரு வாரமாவது என் கூட வந்து இருக்கியா? போய் அப்பா கிட்ட கேள. சரிம்மா, நான் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். என்ன நீ சரியா சாப்பிடுறது இல்லையா? இப்படி இழைச்சு போயிருக்க. நான் அப்படியே தான் இருக்கேன். நீங்க தான். ஏய், ஆடி விழும் உனக்கு. சரி வா, உனக்காக நான் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். என்ன மனோஜ், வாங்கிட்டு வரலையா? என்ன வாங்கிட்டு வரல? உனக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேனே, நீ பார்க்கலையா? மெசேஜ் அனுப்புனியா? மனோஜ், எனக்கு பீட்சா சாப்பிடணும் போல இருக்கு. நீ வரும்போது நம்ம வழக்கமா ஒரு இடத்துல வாங்குவோம்ல, அங்கிருந்து பீட்சா வாங்கிட்டு வந்துரு. ஓ, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுப்புனதை இப்பதான் நீ கேக்குறியா? ஐயோ சாரி ரோகிணி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு வாங்கிட்டு வரட்டுமா? நீ என்ன பண்ற? உன்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்றேன். நீ வீட்ல இல்ல, அதனால நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன். இப்ப நான் தான் முன்னாடியே நிக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு நீ வாய்ஸ் நோட் அனுப்பிக்கிட்டு இருக்க? ஓ ஆமால, சாரி ரோகிணி. உன்னை நம்புன பாரு, நான் சாப்பிட்ட மாதிரி தான். நான் போய் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். இரு 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 இரு, இப்ப நான் போய் வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்ப நீ வாங்க வெளியில போவ, அதுக்கப்புறம் உங்க அம்மா பார்த்துட்டு எங்க போறன்னு உடனே கேட்பாங்க. நீ உடனே நான் தான் பீஸா கேட்டேன்னு சொல்லுவ. அப்புறம் உங்க அம்மா அதுக்கும் என்னதான் திட்டுவாங்க. ஒண்ணு தேவையில்லப்பா. ரோகிணி இங்க பாரு. போ மனோஜ். ரோகிணி போ சொன்னேன்.